ரூ. 60 வந்து இந்த கள்ளச்சாராயம் விற்கிறாங்களாம். சாக்லேட் ஃபிளேவர், ஸ்ட்ராபெரி ஃபிளேவர்னு கள்ளச்சாராயத்துல ஃபிளேவர்ஸ் வித்துருக்காங்க. இப்ப சுரேஷ்ன்றவர் ஃபர்ஸ்ட் குடிச்சாரு. குடிச்சு அவருக்கு உடல் உபாதை ஏற்பட்டிருக்கு. கண்ணு ஃபர்ஸ்ட் மங்கலா இருக்கு, குடல்லாம் எரிய ஆரம்பிச்சிருக்கு, வயிறு முறுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு தெரிஞ்சு அவர் இறக்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்க ஒரு கல்ச்சர் இருக்கு போல, இறப்பு வீட்டுக்கு போறவங்க வந்து வரவங்களுக்கு சாராயம் குடுக்குறாங்க போல. சோ ஒரு கேங் ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, சாராயத்தை குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருத்தர் வந்து சாராயம் குடிச்சு இறந்திருக்காரு. அத ஒரு பழக்கமா இங்க இருந்ததால அந்த சாராயம் வந்து விஷ சாராயமா இருக்குன்றது தெரியாம அப்படியே குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது குடிச்சு அப்படியே பரவி பல்வேறு மக்கள் டக்குன்னு கொத்து கொத்தா அப்படியே இறக்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் வந்து கள்ளக்குறிச்சியில ஜிஹெச்சுக்கு பக்கத்துல தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். நிமிஷத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் நம்ம கடந்து போறதை பார்க்கலாம். சாராயம் குடிச்சா இதனமா நடக்கும், ஏன் தெரிஞ்சே குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் ஓப்பனாவே சொன்னா, எங்க யாருக்குமே படிப்பறிவு கிடையாது, நாங்க எல்லாருமே அடித்தட்டு மக்களா இருக்கோம். ஸோ அந்த வேலையுடைய வழி மறக்கிறதுக்கு நாங்க ஒரு நாள் 500 ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா குடும்பத்துக்கு நாங்க வந்து ஒரு 100 ரூபாய் கொடுக்குற மாதிரி ஆயிடும். டாஸ்மார்க்ல வாங்கினா கள்ளச்சாராயத்துல நாங்க வாங்கணும்னா ஒரு 300 ரூபாய் குடும்பத்துக்கு கொடுப்போம். பணியிடை மாற்றம் பண்ணியிருக்காங்க கலெக்டரை, எஸ்பி வந்து பணியிடை நீக்கம் பண்ணியிருக்காங்க. இன்னும் இது தொடர்பா இருக்கக்கூடிய காவலர்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து காவலர்களை பேஸ் பண்ணியோ அதிகாரிகள் தொடர்பா அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு தான் இருக்காங்க. தினேஷ் வணக்கம். வணக்கம் ஜோதனேஷ். என்ன சிச்சுவேஷன் இருக்கு? நீங்க எத்தனை மணிக்கு அங்க ரீச் ஆனீங்க? நீங்க ரீச் ஆனப்ப என்ன சிச்சுவேஷன் இருக்கு? இப்ப என்ன சிச்சுவேஷன் இருக்கு? நம்ம இன்னைக்கு அதிகாலையில ஒரு 3:30 மணி அளவுல வந்து இறங்கணும். அப்போ வந்து தகவலின் அடிப்படையில ஒரு 15 பேர் 16 பேர் இறந்ததா தான் நியூஸ் இருந்தது. காலையில ஒரு 8 மணி அளவுல பார்க்கும்போது இறப்பு எண்ணிக்கை 30 பேரா இருந்தாங்க. இப்ப நாங்க வந்து ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்க்கும்போது 36 இருந்தது. இப்ப நீங்க பேசும்போது 39ன்றீங்க. சோ கிட்டத்தட்ட ஒரு 70-80 பேர் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல பல்வேறு பகுதிகள், அதாவது சேலம் ஜிப்மர் மருத்துவமனை, கள்ளக்குறிச்சியில இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைன்னு பல்வேறு இடங்கள்ல வந்து அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க. சோ ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா தீவிர சிகிச்சை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கான டாக்டர்ஸ் வந்து ஸ்பெஷலா அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. ட்ரீட்மெண்ட்ஸ் போயிட்டு தான் இருக்கு. ஆனா நேரம் ஆக ஆக இறப்பு எண்ணிக்கை அதிகமாயிட்டு தான் இருக்கே தவிர யாருமே வந்து நல்லா இருக்காங்க, தேர்ந்து வந்துட்டாங்க, கள்ளச்சாராயம் குடிச்சாங்க ஆனா நாங்க காப்பாத்திட்டோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ வரைக்கும் எங்கேயுமே வரல. இது எப்படி நடந்துச்சு? ஏன்னா கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது இவ்வளவு பேர் இறந்துருக்காங்க அப்படின்னா எல்லாருமே வித்த இடத்துல போய் சாப்பிட்டாங்களா, இல்ல வந்து வேற எங்கேயும் இது வந்து பரிமாறப்பட்டுச்சா அவங்களுக்கு? ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன். ஏதோ ஒரு நிகழ்வுல வந்து அவங்களுக்கு வந்து இந்த மது அப்படிங்கிறது, கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது இலவசமா வழங்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயம் எல்லாம் சொல்றாங்க. இது பத்தி அது ஒரு பக்கம் உண்மை. அதான் அது ஒரு பக்கம் உண்மைதான். என்ன ஆயிருக்கு, கல்வராயன் மலைன்னு ஒரு பகுதி இருக்கு. சோ அந்த இடத்துல கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுறதா சொல்றாங்க. சோ அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்து இங்க கருநாகபுரம் பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு கோர்ட் ஒண்ணு இருக்கு. கோர்ட்டுக்கு எதிர்க்கே ஒருத்தங்க வீட்டுல ஒருத்தங்க இறந்துருந்தாங்க. அங்க நாங்க பாத்துட்டு என்ன விஷயம் என்ன ஏதுன்னு கேட்கும்போது அதான் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்த ஒரு குடும்பம் இருந்தது. அங்க இருந்து அப்படியே ஒரு சந்து உள்ள போச்சு. அந்த சந்துக்குள்ள போனீங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு பந்தல்ன்ற மாதிரி அப்படியே அந்த தெரு ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு 15 இருக்காங்க. அந்த இடமே அவலமா இருந்தது. எல்லாரும் வந்து அழுது கதறிட்டு இருந்தாங்க, ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுல வயசான பெண்மணிகள் குடிச்சு இறந்தவங்களை நான் பார்த்தேன். ஒரு 50 வயசு 55 வயசான ஒரு பெண்மணி குடிச்சு இறந்தது. அங்க இருக்கிற அந்த ஏரியா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா தினக்கூலியில இருக்கக்கூடிய மக்கள் தான். சோ அவங்களுக்கு ஒரு நாள் வருமானம் 400ல இருந்து ஒரு 500 ரூபாய் வரும். சோ அவங்களுக்கு ஒரு 500 ரூபாய் வருதுன்றதுனால அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி மது அருந்துனாதான் அடுத்த நாள் வந்து உடம்பு வலியை வந்து போக்கணும். அது வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பெரிய கம்யூனிட்டி இருக்குன்னா அந்த கம்யூனிட்டில ஒருத்தர் வீட்டுல வித்துக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த வீட்டுல இருந்து எல்லாரும் போய் ரெகுலரா மாமூலா வாங்குறத வச்சிருக்காங்க. ரூ. 60 வந்து இந்த கள்ளச்சாராயம் விற்கிறாங்களாம். வெறும் 60 ரூபாய்க்கு இந்த கள்ளச்சாராயம் விற்கிறாங்க. வெறும் 60 ரூபாய். சோ அந்த 60 ரூபாய்க்கு விற்கப்படுற இந்த கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிச்சிருக்காங்க. அப்படிதான் சுரேஷ்ன்றவரு ரெகுலரா குடிக்கிறவரு போல கள்ளச்சாராயத்தை இங்க ரொம்ப வருஷமா விற்கிறாங்களாம். எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து சொல்றதை பார்த்தா ஒரு 20 வருஷம் கிட்ட இப்படிதான் இருக்கு. நாங்க பொதுமக்கள் வந்து நாங்க கம்ப்ளைண்ட் பண்றோம், போலீஸ் வராங்க, அரெஸ்ட் பண்றாங்க, திருப்பி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆயிராரு. இதே பேட்டர்ன் தான். இப்ப சுரேஷ்ன்றவரு ஃபர்ஸ்ட் குடிச்சாரு. குடிச்சு அவருக்கு உடல் உபாதை ஏற்பட்டிருக்கு. கண்ணு ஃபர்ஸ்ட் மங்கலா இருக்கு, குடல்லாம் எரிய ஆரம்பிச்சிருக்கு, வயிறு முறுக்க ஆரம்பிச்சிருக்கு, உடம்பு ஒரு மாதிரி வலிப்புலாம் வந்திருக்கு. ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு தெரிஞ்சு அவர் இறக்க ஆரம்பிச்சிட்டாரு. இறந்த பிறகு இங்க ஒரு கல்ச்சர் இருக்கு போல, இறப்பு வீட்டுக்கு போறவங்க வந்து வரவங்களுக்கு கள்ளச்சாராயம், அதாவது சாராயம் குடுக்குறாங்க போல. சோ ஒரு கேங் ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, சாராயத்தை குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருத்தர் வந்து சாராயம் குடிச்சு இறந்திருக்காரு. அத ஒரு பழக்கமா இங்க இருந்ததால அந்த சாராயம் வந்து விஷ சாராயமா இருக்குன்றது தெரியாம அப்படியே குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது குடிச்சு அப்படியே பரவி பல்வேறு மக்கள் டக்குன்னு கொத்து கொத்தா அப்படியே இறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள். இப்போ வந்து ஒரு 70 பேர் வச்சுக்கோங்க, 70ல ஒரு 20 பேர் 30 பேர் இந்த மாதிரி ஒரு இறப்பு வீட்டுக்கு போயிருக்காங்க. இது நடந்திருக்கு. இன்னும் 40 பேர் பாத்தீங்கன்னா ரெகுலரா குடிக்கிறவங்க இருப்பாங்க. எப்பவுமே டெய்லி வேலைக்கு போறதுக்கு முன்னாடி காலையில வந்து இந்த சாராயத்தை குடிச்சு மூட்டை தூக்குறவங்க எல்லாம் இருக்காங்க. சோ அவங்களுக்கு உடம்பு வலிக்க கூடாதுன்றதுக்காக இந்த சாராயத்தை காலையில குடிச்சுட்டு அவங்க வேலைக்கு போறவங்க இருக்காங்க போல. அப்படி அந்த குடும்பத்தை எல்லாம் நான் பார்த்தேன். அவங்களே சொன்னாங்க. சோ வேலைக்கு போறதுக்கு இதை குடிச்சுட்டு போயிருக்காங்க.
மதியானத்துக்கு மேல உடம்பு சரியில்லாம போயிருக்கு, கண்ணு வந்து மங்கலா இருக்கு, கண் தெரியாம போயிருக்கு. என்ன ஆகுதுன்னா கண்ணுக்கு முன்னாடி ஒரு புயல் வந்தா எப்படி இருக்கும், எதுவுமே தெரியாதுல்ல, ஒரு ஃபாக் மாதிரி உருவாயிருக்கு. அதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி உடம்பு எல்லாம் உதற ஆரம்பிச்சிருக்கு, வலிப்பு வந்திருக்கு. சிவியர் கண்டிஷனுக்கு அப்புறம் அவங்க அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க, இறந்திருக்காங்க. இன்னொரு கொடுமை என்னன்னா, நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல் போனா இறந்துருவாங்களோன்ற பயத்துல ஒண்ணுல பேசிட்டு இருக்கேன் பாருங்க, பாத்தீங்களா ஆம்புலன்ஸ், இந்த ஆமா மாதிரி ஆமா நிமிஷத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் நம்மள கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. நான் வந்து கள்ளக்குறிச்சியில ஜிஹெச்சுக்கு பக்கத்துல தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். நிமிஷத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் நம்ம கடந்து போறதை பார்க்கலாம். இன்னொரு ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, கள்ளச்சாராயத்துல பிளேவர்ஸ் இருந்திருக்கு. அது நான் இங்க கேள்விப்பட்டேன். லோக்கல்ஸ் என்ன சொல்றாங்க, பிளேவர் கள்ளச்சாராயத்துல பிளேவர் இருந்திருக்கு. இதெல்லாம் லோக்கல் சொன்னது, அதாவது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் சொல்லியிருக்காங்க. சாக்லேட் பிளேவர்ல கள்ளசாராயம், ஸ்ட்ராபெரி பிளேவர்ல கள்ளசாராயம் 60 ரூபாய்க்கு வித்துருக்காங்க. சாராயம் குடிச்சா இதனமா நடக்கும், ஏன் தெரிஞ்சே குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்ற ஒரே பாயிண்ட், எங்களுக்கு எல்லாம் படிப்பறிவு கிடையாது. இந்த கம்யூனிட்டி, அதாவது அந்த கருநாகபுரம் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த பகுதியில ஒருத்தர் ஓப்பனாவே சொன்னா, எங்க யாருக்குமே படிப்பறிவு கிடையாது, நாங்க எல்லாருமே அடித்தட்டு மக்களா இருக்கோம், தினக்கூலியில இருக்கோம், எங்களுக்கு என்ன வருமானம் வருதோ அதை வச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ எங்களுடைய உடலுக்கு நாங்க வந்து பண்ற வேலை கடுமையான வேலையா இருக்கும். ஸோ அந்த வேலையுடைய வலி பறக்கிறதுக்கு நாங்க ஒரு நாள் 500 ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா, டாஸ்மார்க்ல போய் ஒரு மதுவை 200 ரூபாய் வாங்குறதுக்கும் கள்ளச்சாராயத்தை ஒரு 60 ரூபாய்க்கு வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. குடும்பத்துக்கு நாங்க வந்து ஒரு 100 ரூபாய் கொடுக்குற மாதிரி ஆயிடும் டாஸ்மார்க்ல வாங்கினா. கள்ளச்சாராயத்துல நாங்க வாங்கினோம்னா ஒரு 300 ரூபாய் குடும்பத்துக்கு கொடுப்போம். சோ எங்க வலியை மறக்கிறதுக்கு, நாங்க குடும்பத்தையும் பாத்துக்கிறதுக்கு எங்களுக்கு இதுதான் கட்டுப்படியாச்சுன்னு சொல்லி குடிக்க ஆரம்பிச்சோம். இத வந்து இப்ப காவல்துறையினர் இருக்காங்க, அரசு அதிகாரிகள் இவ்வளவு பேர் இருந்து அதுதான் நடந்துட்டுதான் இருக்கா? அவங்க தரப்புல பேசுனீங்களா? உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சிச்சா? அவங்க யாருக்குமே ஒரு விழிப்புணர்வு மாதிரி இல்லையா? கள்ளச்சாராயம் வந்து 20 வருஷம் 30 வருஷமா காய்ச்சப்படுது அப்படின்னா இதை வாங்கி அருந்துறாங்க. இதுக்கு முன்னாடியும் வந்து பாண்டிச்சேரி பகுதிகளில் நம்மளும் அந்த செய்திகளை போய் மரக்காணத்துல நடந்தது. ஆமா. சோ இது சம்பந்தமான விழிப்புணர்வு இல்லையா? அரசு அதிகாரிகள் என்ன பண்றாங்க? அவங்க சைடுல இருந்து ஏதாவது தகவல் கிடைச்சிச்சா? இந்த கேள்வி கேட்கும்போது அவங்க ஒண்ணே ஒண்ணு தான் சொல்றாங்க, நாங்க போய் தட்டி கேட்கிறோம், அவங்க காய்ச்சறவங்க வீட்டுக்கே போய் நாங்க சண்டை போட்டிருக்கோம், போலீஸுக்கும் தெரியும், நாங்க பல வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், போலீஸும் வராங்க, ஆக்ஷன் எடுக்கிறாங்க, வராங்க, யார் காய்ச்சறாங்களோ அவங்க வந்து அரெஸ்ட் பண்றாங்க, அரெஸ்ட் பண்ணி ஒரு 5 மாசத்துக்குள்ள அவங்க வெளில வந்துடுறாங்க. அதிகபட்சம் 5 மாசம்ன்றாங்க. ஒரு ஃபேமிலியா விற்கிறாங்க போல, அந்த கள்ளச்சாராயம் விற்கிறவங்களே ஒரு ஃபேமிலியா விற்கிறாங்க. போயிட்டு அவங்க கிட்ட சண்டையும் போடுறாங்க, போலீஸும் அரெஸ்ட் பண்றாங்க. ஒரு அதிகபட்சம் 5 மாசத்துக்குள்ள வெளியில வந்துடுறாங்கன்னா, அப்ப அங்க ஏதோ ஒரு அதிகாரிகளுடைய துஷ்பிரயோகம் இருக்கு, ஒண்ணு லஞ்சம் இருக்கணும், இல்ல அங்க அவங்க கிட்ட செல்வாக்கு இருக்கணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு பவர்ல தான் அவங்க வந்து இந்த தவறை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனாலதான் இது நடந்துகிட்டு இருக்குன்னு அங்க லோக்கல்ஸ் வந்து சொல்றாங்க. அவங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தினே அதான் சொல்றாங்க, போலீஸ் வராங்க, வந்து அரெஸ்ட் பண்றாங்க, இது ஒரு பேட்டர்ன் மாதிரி ஒரு 20 வருஷமா நாங்க பாத்துட்டோம் சார், எங்களுக்கு வந்து அழுத்து போச்சு, நாங்க வரோம், அரெஸ்ட் பண்றாங்க, திருப்பி வெளில வந்துறாங்க, நாங்க எதிர்த்து அவங்களை சண்டை போட்டா கூட எங்களை அடிக்கிறதுக்கு வராங்க. அதாவது அந்த சாராயத்தை விற்கக்கூடிய அந்த கேங் வந்து தட்டி கேட்கறவங்களை வந்து அச்சுறுத்துறதாகவும் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள் வந்து சொல்றாங்க. நாங்க பேசவே பயப்படுறாங்க சில பேர், ஏன்னா நாங்க பேசி கேமராக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன சார் பண்றதுன்னு அவங்க சில பேர் பயப்படவும் செய்யறாங்க. ஸோ போலீஸ் ஒரு பக்கம் நடவடிக்கை எடுக்கிறாங்க தான், ஆனா அது வந்து எஃபெக்டிவா இல்லன்றதான் இங்க பிரச்சனையா பொதுமக்கள் வைக்கிறாங்க முன்னாடி. ஓகே, இப்ப அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா சொல்லியிருந்தாங்க. என்ன மாதிரியான நடவடிக்கைகள் வந்து அவங்க மீது எடுக்கப்பட்டிருக்கு? அதாவது அதை பணியிடை மாற்றம் பண்ணியிருக்காங்க கலெக்டரை. இன்னும் நம்ம எஸ்பி வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி வந்து பணியிடை நீக்கம் பண்ணியிருக்காங்க. இன்னும் இது தொடர்பா இருக்கக்கூடிய காவலர்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து காவலர்களை பேஸ் பண்ணியோ அதிகாரிகள் தொடர்பா அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு தான் இருக்காங்க. முதல்வர் அவர்களும் பாதிக்கப்பட்டு இறந்த இந்த கள்ளச்சாராயத்தை சாப்பிட்டு இறந்தவங்களுடைய குடும்பத்துக்கு தலா 10 லட்சம் நிவாரணம் தரதாகவும் சொல்லியிருக்காரு. அதுக்கான சிகிச்சையில இருக்கக்கூடியவங்களுக்கு தலா 50,000 கொடுக்கறதாவும் அறிக்கை விட்டுருக்காரு. இந்த விஷயத்த பொதுமக்கள் கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 10 லட்சம் நீங்க கொடுத்துட்டீங்க, ஆனா போன உயிர் எங்களுக்கு வந்துருமா, இது வந்து என்ன ஒரு பேட்டர்னா இருக்கும், இப்ப கள்ளக்குறிச்சியே பாத்தீங்கன்னா ஒரு சுடுகாடு மாதிரி தான் நாங்க பாக்குறோம். இப்ப பொதுவாவே ஒரு வீட்டுல டெத் விழுதுன்னா எல்லா சொந்தக்காரங்களும் போய் ஒரு வீட்டுல உட்காந்து அழுவாங்க, அவங்களுக்கு ஆறுதலா இருப்பாங்க. இங்க ஒரு தெருவே அப்படி இருக்குங்கிறப்ப அந்த பீப்புளோட மனநிலைமை எப்படி இருக்கு, அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுது அவங்களால? என்ன மாதிரியான சிச்சுவேஷன் தான் இங்க நிலவுது? ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா அப்பா அம்மா 2 பேருமே குடிச்சிருக்காங்க போல. சோ 2 பேருமே தினக்கூலிகள், சின்ன குழந்தைங்களா இருக்காங்க. பெண்களும் மது அருந்திருக்காங்க. இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, இந்த தருவாயில சேலத்துல 10 பேருக்கு பார்வை பறி போயிருக்கு. சோ இப்ப வந்த தகவல் இது. சேலத்துல 10 பேர் அட்மிட் ஆயிருக்கு, அதான் அட்மிட் பண்ணப்பட்ட ஒரு 10 பேர்ல பார்வை போயிருக்கு. சோ பார்வை போயிருச்சுனாலே அடுத்த கட்டம் இன்னும் சிவியர் ஆகுன்றதுதான் இன்ட்யூஷன். அதான் டாக்டர்ஸும் வந்து பிரிஸ்கிரைப் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்வை போயிடும், பார்வை போயிட்டாலே அது இன்னும் சிவியர் ஆகும், பிளட்ல வந்து மெத்தனால் கலக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அவங்களை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுதான் டாக்டர்ஸ் உடைய பிரிஸ்கிரைப் பண்ணும். அங்க இருக்கிற மக்கள் வந்து சொல்றாங்க, எங்களுக்கு படிப்பறிவு இல்ல, நாங்க இப்படிதான் வாழ்றோம் அப்படின்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம், குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய வாழ்க்கையை எப்படியா ரன் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. குழந்தைகளை ஒரு பக்கம் படிக்க வச்சாலும்
இந்த மாதிரி சாராயத்துக்கு அடிமையாகி அவங்க குடிக்கும்போது அந்த குழந்தைகளுடைய வாழ்வாதாரம் இப்ப கேள்விக்குறியாயிருது. குழந்தைகளை அடுத்த கட்டமா படிக்க முடியாம போகும்போது சோ அந்த கம்யூனிட்டி என்ன ஆகுது, திருப்பியும் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை தள்ளப்படுறாங்க. கதறி அழுவுறாங்க. இந்த சாராயத்தை எப்படியாவது ஒழிச்சிட முடியாதான்னு கதறி கதறி அழுவுறாங்க. அரசுகிட்ட மன்றாடுறாங்க. அங்க ஏரியா ஃபுல்லா கதறி அழுவுறதை எங்களால பார்க்க முடியுது. கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமான செய்தி தான் இருக்கு. மருத்துவமனையில சிகிச்சைகள் என்ன மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்படுது? போதுமான படுக்கைகள் அங்க இருக்கா? ஏன்னா நீங்க காலையில இருந்து மருத்துவமனையில இருந்திருக்கீங்க அப்படிங்கிறதுனால அங்க என்ன மாதிரியான சூழ்நிலை வந்து நிலவுது தினேஷ்? நம்மளுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம மருத்துவமனை ஜிஹெச் அதான் நான் சொன்ன மாரி ஜிஹெச் பக்கத்துல தான் இருக்கேன். இப்ப கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பக்கத்துல தான் இருக்கேன். இங்க இருந்து ம், நம்மளுக்கு ரொம்ப கிட்ட. உள்ள போய் அந்த ஜிஹெச்ல ரெட் ஜோன் அப்படின்னு ஒரு இடம் வச்சிருக்காங்க. அங்க வந்து ம், ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்க. அதாவது ஒரு ஸ்லாஷ் மாரி, ஒரு பெரிய ஹால்ல ஒரு ஸ்லாஷ் ம், மாரி அதே ஜெனரல் ஜோனாவும், ஒரு பக்கம் வந்து தீவிர சிகிச்சையாவும் வழங்கிட்டு இருக்காங்க. அதாவது ம், கள்ள இந்த விஷ சாராயம் குடிச்சு ரொம்ப சிவியரா இருக்கிறவங்களுக்கு ஒரு ம். பக்கம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே பக்கத்துல ஜெனரல் வார்டாவும் மாத்தி அவங்களுக்கும் ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. சோ ம். அதுக்கான ட்ரீட்மெண்ட் ரொம்ப டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. உள்ள நான் இப்ப போய் இதுல பார்த்தேன். ரெட் ஜோனுக்குள்ள போய் பார்த்தேன். இந்த இந்த ரெட் ஜோனுங்கிறது ரொம்ப அதி தீவிர சிகிச்சை பிரிவுன்னு வச்சுக்கலாமா? அதான் இந்த சாராயம் குடிச்சவங்க வந்து சிவியரா இருக்காங்கன்றதுக்காகவே உடனே கூட்டு ம். போய் அட்மிட் பண்றது அந்த ரெட் ஜோன் தான். ரெட் ரெட் ஜோனுக்குள்ள தான் ஜோன். கூட்டு போய் அவங்கள அட்மிட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்காங்க. அந்த ரெட் ஜோனுக்குள்ள யாருக்கும் அனுமதி இல்ல. டாக்டர்ஸ் உடைய பர்மிஷன்ல உள்ள போனோம். ஃபுல்லா எங்களால நின்று அங்க கள ஆய்வை வந்து பேச முடியல. அதுல அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மூக்கு வழியா அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் பம்ப் கொடுக்கறதா இருக்கட்டும், கையில இங்க நெக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரிப்ஸ் ஏத்தி பிளட் போயிட்டு இருக்கு. அதுக்கான ம். ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பேஷண்ட்டை சுத்தியே ஒரு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 3-4 டாக்டர்ஸ் வந்து ஒரு பேஷண்ட்டை சுத்தியே இருக்காங்க. சோ அவ்வளவு ம். சிவியரா தான் டாக்டர்ஸ் வந்து கண்காணிச்சு பாத்துக்கிறாங்க. இருந்தாலும் இது சிவியரான ஒரு பாய்சன் அப்படின்றதுனால ரொம்ப தீவிரம் ஆகும்போது சேலத்திலயோ ஃபர்ஸ்ட் என்ன ஆயிருக்கு, இத வந்து கள்ளச்சாராயம் தான் குடிச்சிருக்காங்கன்னு சிவியர் ஆகும்போது இந்த ம். கள்ளக்குறிச்சி ஜிஹெச்ல பெருசா அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படல அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் வந்த தகவல். இங்க குடிச்சவங்க இங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. ஆனா அதுக்கான பெரிய ஆக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கப்படலையாம். அதனால இங்க இருந்து பாதி பேர் சேலம் போயிருக்காங்க. சேலத்துக்கு போயிட்டு சேலத்துல ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனாலதான் கள்ளக்குறிச்சியில பாதி பேர் இது வந்து கள்ளச்சாராயம் தான் குடிச்சிருக்காங்க. அது சிவியர் ஆகுதுன்ற பட்சத்துல தான் கள்ளக்குறிச்சியில நிறைய பேர் அட்மிட் ஆயிருக்காங்க. அப்புறம் சேலத்துல பாதி பேர் அட்மிட் ஆனாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சிவியரா இருக்கக்கூடியவங்களை பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் ஆஃப் பீப்புள் இதுலயும் ஸ்டார்டிங் இங்கேயே வந்து கள்ளக்குறிச்சியிலே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க ஓரளவு அங்க கான்சியஸ் இல்லாம போறாங்க. சரி டக்குன்னு சேலத்துக்கு மாத்துவோம். சேலத்துல இல்ல அடுத்தது பாண்டிச்சேரி மாத்துவோம்னு ஒரே ஒருத்தரையே அந்த மாதிரி பல இடங்களுக்கு கொண்டு போய் கடைசியில வண்டியில கொண்டு போகும்போது சிகிச்சை பலன் இல்லாம இறந்தவங்களுடைய ஃபேமிலியும் நான் பார்த்தேன். ஸோ ஓகே. இந்த கள்ளச்சாராயம், இந்த விஷ சாராயம் வந்து ரொம்ப கொடூரமா தான் இருக்கு. நிறைய பேருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியா ஓகே. தான் ஆக்கியிருக்கு. தினேஷ், இப்ப நெறைய பேர் வந்து சாராயம் அருந்திட்டு வீட்டுக்குள்ள வந்து பதுங்கி இருந்தாங்க. அவங்க வந்து மருத்துவர்கள் வந்து தேடி வந்து பிடிச்சிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வந்துட்டு இருக்கு. அது ஏற்கனவே சொன்னது போல சிவதனுஷ் என்ன ஆயிருக்கு, நிறைய பேர் குடிச்சிட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹாஸ்பிட்டல் போனா நம்மளுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட்ல நம்ம இறந்துருவோமோன்னு ஒரு பயம் வந்திருக்கு. இன்னும் சில ம். பேருக்கு இல்ல இது கள்ளச்சாராயத்தினால இது வரல. நான் ரெகுலரா குடிக்கிறவன் தானே. எனக்கு எதுவும் நடக்காதுன்ற ஒரு தாட்ல அவங்க வந்து வெளியில வரவும் மாட்றாங்க. பயப்படுறாங்க. அவங்களுடைய அறியாமையில ஹாஸ்பிட்டல் ம். போனா சிவியர் ஆயிடுமோன்ற ஒரு பயத்திலேயே அவங்க மாட்றாங்க. அதுக்கான நடவடிக்கையா தான் இப்ப அதிகாரிகள் வந்து யாரெல்லாம் குடிச்சிருக்காங்க, ஒருத்தங்க மூலியமா இப்போ இந்த ஏரியால ஒருத்தங்க வீட்ல வந்து ஒருத்தர் குடிச்சிருக்காருன்னா, அந்த டெத் வீட்டுக்கு யாரெல்லாம் வந்திருக்கா? சோ நீங்கலாம் வந்திருக்கீங்களா? யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா? யாரு வரல? அந்த மாரி கால்குலேட் பண்ணி அந்த ஏரியாவுக்கு போய் பாக்குறாங்க. தினேஷ், கள்ளக்குறிச்சி இப்ப எப்படி இருக்கு? ஏன்னா செய்தித்தாள்லயும் சரி, நியூஸ்லயும் சரி, ஒரு மாதிரி பரபரப்பா நேத்து மாலையில இருந்து ரொம்ப பரபரப்பா இருக்கு. அங்க இப்ப இருக்கக்கூடிய நிலைமை என்ன? கள்ளக்குறிச்சி பாத்தீங்கன்னா, பொதுவாவே ஒரு விவசாய நிலம். ரொம்பவே அழகா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. நம்ம வந்து ம். பிகினிங் டீம் வந்து இந்த மாரி தகவல கேள்விப்பட்டோம். ஒரு 10 பேரு, அப்படியே 15 பேர் மேல இறக்குறாங்க. இது வந்து ரொம்ப தீவிரமா இருக்குன்றத புரிஞ்சுகிட்டு தான் நம்ம நைட் ஒரு 11 மணி போல சென்னையில இருந்து கிளம்புனோம். விடிகாலையே ஒரு 4 மணிக்கு வந்து இறங்கணும். இறங்கும் போதே ஒரு 20 பேருக்கு மேல தாண்டிருச்சு இறந்தவங்களுடைய எண்ணிக்கை. ம். அதுக்கப்புறம் காலையே வந்து நம்ம ரூம்லலாம் தங்கிட்டு, ஓகே அடுத்த நாள் கள ஆய்வுக்கு போலாம் அப்படின்னு நினைக்கும் போது எண்ணிக்கை 32ஆ இருந்தது. நம்ம இப்ப ம். பேசிட்டு இருக்கும்போது 39ஆ இருக்கு. பேசிட்டு ம். இருக்க இதே தருவாயில எனக்கு இன்னொரு தகவல் என்ன வந்ததுன்னா, இறந்தவங்களுடைய உடல் ஒரு 10 பேருடைய உடல ஒண்ணா வச்சு எரிச்சு அவங்களுடைய உடல தகனம் பண்றதுக்கான பணிகள் ஒரு பக்கம் ம். போயிட்டு இருக்குன்னு இப்ப தகவல் வந்துச்சு. ஸோ ஒரு ம். ஒரு பக்கமும் பாத்தீங்கன்னா அழுகுரல், ஒரு பக்கம் கதறல். ஒரு அழகான ஏரியால ஒரு கள்ளச்சாராயன்ற ஒரு விஷயம் பரவுனதால ஏகப்பட்ட மக்களுடைய உயிர் இப்ப கேள்விக்குறியா ஆனது மட்டும் இல்லாம இடத்துக்கே ஒரு பக்கம் கள்ளச்சாராயத்தினால கள்ளக்குறிச்சி இப்படி ஆயிருக்கு அப்படின்னு ஒரு
இடத்துக்கான ஒரு பதிவு மாதிரி, ஒரு பிராண்ட் மாதிரி ஆயிடுச்சு. இங்க நிறைய பேரு அதுக்கு பல வருஷமா குடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கான நடவடிக்கை ஒரு பக்கம் போலீசார் எடுத்திருக்காங்க. ஆனா அது முழு தீர்வா அமையல. அதை எப்படியாவது மூடிடுங்கன்றதுதான் அவங்க எல்லாருமே வேண்டுகோளா வச்சாங்க. இத்தனை மருத்துவர்கள், இத்தனை பத்திரிகையாளர்கள், அவ்வளவு குடும்பத்தினர்னு கண்ணீரோட இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவு சீக்கிரம் வந்துரும்ன்றது எதிர்பார்ப்போம். இந்த ஒரு இன்சிடென்ட், அதாவது இப்ப ஏற்பட்ட இந்த விஷ சாராயத்துடைய கள்ளச்சாராயம் வந்து இங்க குடிச்சு கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட இந்த நிகழ்வு இதுவே கடைசியா இருக்கணும்ன்றதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் கூட. ஓகே ஓகே தினேஷ். இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையும் உங்களுடைய தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி தினேஷ். நன்றி. நன்றி நன்றி.